Hi friends, வணக்கம். வெல்கம் டு விஜயலட்சுமி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் இளநீர் பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1/2 லிட்டர் பால், 2 இளநீர், 1/2 முடி தேங்காய், 2 ஸ்பூன் நெய், பாதாம், முந்திரி, 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை, துளி சால்ட்டு. ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காம 15 நிமிஷம் சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம். பால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் 20 நிமிஷம் வச்சு காய்ச்சிக்கலாம். இந்த பாலை அடி பிடிக்காமல் கலரி விட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இளநீர் 2 எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். அதில் ஒரு தேங்காய் மட்டும் மிக்சியில் இளநீர் விட்டு அரைச்சிக்கலாம். இன்னொரு தேங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 1/2 முடி தேங்காயை நம்ம துருவி மிக்சியில் அரைச்சி கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். இளநீர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பால் இப்போ இது திக்காக தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இளநீர் கொஞ்சம் ஊற்றி வடிகட்டிக்கலாம். பால் திக்காயிடுச்சு. நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். பால் லைட்டாக சூடு இருக்கும்போதே இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்காதவங்க ஆர்டினரி சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பவுலில் இளநீர் 1 எடுத்து அரைச்சி வச்சோம்லையா, அது ஊற்றிக்கலாம். அப்புறம் பீஸாக கட் பண்ணி வச்சல அதையும் போட்டுக்கலாம். பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சல அதுவும் ஊற்றிடலாம். இப்போ இதில் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பாதாம் போட்டுக்கலாம். நம்ம சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டு சர்க்கரை எல்லாம் தூக்கலாக தெரியும். இந்த இளநீர் பாயாசத்தை ஒரு 10 மினிட்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சூப்பராக இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு அதுவும் ரொம்ப நல்லது.